இந்த உலகத்தில் வந்த மனிதர்கள் 2 பேர் தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். அது ஆதம், ஏதம், ஹவ்வா, ஈவ், எந்த பேர் வச்சாலும் வந்தது 2 பேர் தான். அந்த வந்த 2 பேர் இந்த உலகத்தில் வரும் பொழுது யாரை வணங்கி கொண்டிருந்தார்கள்? இந்த உலகம் இப்பொழுது 800 கோடி மக்கள், 8 பில்லியன் மக்கள் இருக்கிறார்கள். ஒரு 2000 வருடம் அல்லது 10,000 வருடங்களுக்கு முன்பாக போனால் எண்ணிக்கை குறைந்துவிடும். அப்படியே எண்ணிக்கை குறைந்துவிட்டு ஆரம்ப காலத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்த 2 பேர் தான். அப்போ அவர்கள் யார், எந்த இறைவன் அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள், எந்த ரப்பை அவர்கள் இபாதத் செய்தார்கள் என்று நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் வந்து அல்லாஹை மட்டும்தான் வணங்கினார்கள் என்று குர்ஆனிலே இறைவன் ஆதாரமாக சொல்லுகின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறுகள் செய்வார்கள் என்று அது அல்லாஹுக்கு தெரியும். அந்த தவறுகளை செய்யும் பொழுது அவர்கள் என்ன துஆ செய்ய வேண்டும், எப்படி பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். وعلم آدم الأسماء كلها ثم عرضهم على الملائكة. சூரத்துல் பக்ராவில் வரக்கூடிய வசனம். அல்லாஹ் சொல்லுகின்றான், நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா மொழிகளையும் எல்லா பெயர்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தோம். பிற அவர்கள் ஷைத்தானுடைய பேச்சை கேட்டு அந்த மரத்துடைய பழத்தை சாப்பிட்டு விட்டு பாவத்தை செய்து விட்டார்கள். அல்லாஹ் அவர்களை உலகத்தில் அனுப்பிவிட்டான். உலகத்தில் அனுப்பிய பிறகு அவர்கள் அல்லாஹ் சொன்ன வார்த்தையை சொல்லுகிறார்கள், ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி. என்ன துவா? சூரத்துல் ஆராஃபில் வருகிறது. காலா, அந்த 2 பேரும் சொன்னார்கள். யார் யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அவர்களுடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் கற்றுக் கொடுத்த வார்த்தை. என்ன துவா? ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். என்ன பொருள்? எங்களுடைய இறைவனே, நாங்கள் எங்கள் மீது அநியாயம் செய்து கொண்டிருந்தோம், எங்கள் மீது அநியாயம் செய்தோம். பாவம் செய்தது காரணம் ஷைத்தானுடைய பேச்சு கேட்டோம். அப்போ ஷைத்தானுடைய பேச்சு கேட்டு பாவம் செய்தது அநியாயம் செய்ததுக்கு சமம் தான். அப்போ எங்கள் மீது நாங்கள் அநியாயம் செய்து கொண்டோம், நீ எங்களை மன்னித்து விடு, எங்கள் மீது இரக்கம் காட்டு. அப்படி காட்டவில்லை என்று சொன்னால் லனகூனன்ன மினல் காசிரீன், நஷ்டமுடைய மக்களில் நாங்களும் ஒருவராக ஆகிவிடுவோம். அப்போ அவர்கள் இருவரும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்த வார்த்தையை படித்து தான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டார்கள். இப்போ குர்ஆனில் வரக்கூடிய சில சம்பவங்கள், சில வார்த்தைகள், சில நபிமார்களுடைய சில வரலாற்றுகளை அல்லாஹ் ஒரு வரலாறு புத்தகமாக இந்த குர்ஆனிலே, வரலாறு சம்பவமாக இந்த குர்ஆனிலே அவர்களை பதிவு செய்யவில்லை. காரணம், அதிலிருந்து படிப்பினை எடுக்க வேண்டும். அந்த குர்ஆனை படித்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இறைவனிடம் எப்படி பிரார்த்தனை செய்தார்கள், அந்த பிரார்த்தனை நாமும் செய்ய வேண்டும். ஏன்? அந்த வார்த்தை அல்லாஹ்வே கற்றுக் கொடுத்தது. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். ஒரு அடியான் தன்னுடைய இறைவனிடம் கேட்கக்கூடிய வார்த்தை இதுதான். அவன் யாராக இருந்தாலும் பாவ மன்னிப்பு செய்திருந்தால், தனக்கு ஏதாவது ஒரு அநியாயம் செய்திருந்தால் அவன் கேட்கக்கூடிய ரப்பிடம், தன்னுடைய படைப்பாளியிடம் கேட்கக்கூடிய வார்த்தை இதுவாக தான் இருக்க வேண்டும். சரி, சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்று சொன்னால், இந்த மனிதர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் வருது. அதற்கு பிறகு நிறைய நபிமார்கள் வருகிறார்கள். அவர்களுடைய நிறைய மதங்கள் வருகிறது. ஷைத்தான் அவர்களுடைய உள்ளத்தில் வந்து நிறைய தவறான வழிபாட்டுகளை அவர்களுடைய உள்ளத்தில், அவர்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து ஒரு இறைவன் கொள்கை, அந்த தௌஹீத, அந்த ஏகத்துவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன கற்றுக் கொடுத்தானோ, நபிமார்கள் எது அவர்களுக்கு சொன்னார்களோ, ஷைத்தான் அதை அப்படியே திசை திருப்பி நிறைய வலித்தனங்களை, நிறைய இபாதத்துக்கு செய்யக்கூடிய நிறைய கடவுள்களை அவர்கள் ஏற்படுத்தி விட்டார்கள். யார்? ஷைத்தானுடைய பேச்சு கேட்ட ஷைத்தானுடைய தோழர்கள். அல்லாஹ்வே சொல்லுகின்றான், ஷைத்தானுடைய தோழர்கள். வல்லதீன கஃபரு அவுலியாஹுமுத் தாகூத். தாகூத்துடைய அவுலியாக்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நேசர்கள், அவர்களுடைய தோழர்கள். அல்லாஹ்வுடைய நேசர்கள் யார்? அவர்கள் அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டு மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ்வார்கள். பிறகு இந்த உரையுடைய பெயரை என்ன என்று சொன்னால், இறைவன் என்று சொன்னால் அவனுடைய பண்பு என்ன, இறைவன் யாராக இருக்க வேண்டும். பொதுவாக குர்ஆனிலே பார்க்கும் பொழுது அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகம் செய்யும் பொழுது நிறைய ஒரு விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறான்.
அல்லாஹுல்லதி ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த. அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அவன்தான் இந்த வானங்களையும் பூமியும் படைத்தான். ஹுவல்லதி ஹலகலகும் மா ஃபில் அர்தி ஜமீஆ. அவன்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளையும் உங்களுக்காக படைத்திருக்கிறான். வஸஹ்ஹர லக்கும் மா ஃபிஷ் ஷம்ஸி வல் கமர். இந்த சூரியனையும் இந்த சந்திரனையும் உங்களுக்காக அவன் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். அப்போ அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆயா, ஒரு முழு விளக்கமான ஒரு வசனம், அதுதான் ஆயத்துல் குர்சி. அல்லாஹுல்லதி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். 2வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய குர்ஆனிலே 255வது வசனம் ஆயத்துல் குர்சி சொல்லக்கூடிய அல்லாஹுடைய ஒரு நாற்காலி, அல்லாஹுடைய ஒரு குர்சி, இந்த 7 வானங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த அர்ஷ், அந்த அர்ஷுக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த அல்லாஹுடைய குர்சி, அந்த குர்சிக்கு மேல் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ், அல்லாஹு அக்பர். அந்த இறைவனுடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும்? இறைவன் இந்த உலகத்தில் யாரெல்லாம் மனிதர்கள் கருதுகிறார்களோ, யாரெல்லாம் இறைவன் என்று சொல்லுகிறார்களோ, அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய தன்மைகள் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 112வது அத்தியாயத்தில் சூரத்துல் இக்லாஸுடைய 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம், 4 வசனங்களில் 4 பண்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அந்த அல்லாஹ் யார்? நம்மை படைத்தவன், நம்மை பார்த்து நம்மை பரிபாலித்து நம்மை பாதுகாக்கக்கூடிய இறைவன், ரப்புல் ஆலமீன், அந்த அர்ஷுக்கு சொந்தக்காரன். அந்த அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? குல், நபி இந்த மக்களுக்கு சொல்லுங்கள். நபியுடைய வேலை என்ன? இறை செய்தியை மக்களுக்கு சொல்வது. அதுதான் ரசூல். ரசூலுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ்ட்ட வந்த செய்தியை மக்கள்கிட்ட சொல்வது. உமா அலைனா இல்லல் பலாக். சூரத்துல் மாயிதாவில் இருக்கக்கூடிய வசனம், நபியே உம்முடைய வேலை இறைவனிடம் வந்த அந்த இறை செய்தியை மக்களிடம் போய் சேர்ப்பதுதான். லஸ்த அலைஹிம் பி முசைத்திர். அதற்காக நீ அவர்களிடம் அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக நீங்கள் சோர்ந்து விடாதீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், எத்தி வைப்பது தான் உங்களுடைய கடமை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறுகின்றான். இப்போ சொல்லக்கூடிய விஷயம் சூரத்துல் இக்லாஸ். குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லாஹு அஹத். அவன் யார்? உங்களை படைத்தவன் அந்த ரப். அவனுடைய பெயர் என்ன? அல்லாஹ். அவன் எப்படிப்பட்டவன்? அஹதுன், அவன் ஒருத்தவன் தான். இந்த முதல் பண்பு யாராக இருந்தாலும் சரி, யாரை நாம் இறைவனாக கருதுகிறோமோ, இந்த முதல் பண்பு இருக்கிறதா? இல்லை. அவன் ஒருவனாக இருக்கின்றானா? இப்போ இந்து கடவுளில் பார்த்தாலும் எத்தனையோ கோடிக்கணக்கான கடவுள்கள் அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு சொல்லக்கூடிய விஷயம் இந்து மதங்களில் பார்த்தோம்னு சொன்னால், எதெல்லாம் நமக்கு பயனளிக்கிறதோ அதையெல்லாம் அவர்கள் வணங்கி கொண்டிருப்பார்கள். எதுவாக இருந்தாலும், நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்க, நீங்கள் எனக்கு கடவுள். மழை பெய்யுது, மழையுடைய கடவுள். குழந்தை கொடுக்குது, ஒருத்தவங்க பிரார்த்தனை செய்து குழந்தை வருது, அப்போ அவர் கடவுள். அப்போ குழந்தைக்காக இன்னொரு கடவுள். அந்த மாதிரி எதெல்லாம் நமக்கு பயனளிக்குதோ அது எல்லாமே அவர்கள் கடவுள் என்று கருதுகிறார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், அது ஒருவனாக இருந்தால் அவன் இறைவன். அல்லாஹ் ஒருத்தவன், அவனை தவிர வேறு யாரும் கிடையாது. அடுத்த ஒரு தன்மை, அல்லாஹு சமத். அவன் தேவையற்றவன். அவன் தேவையற்றவன். பசி, பட்டினி, இந்த மாதிரி ஓய்வு, இது எல்லாமே என்ன? மனிதர்களுக்கு தான் இருக்கிறது, மிருகங்களுக்கு இருக்கிறது, இந்த பொருள்களுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த ரப்புல் ஆலமீனுக்கு கிடையாது. நாம் ஜீசஸ் என்று யாரை அழிக்கின்றோமோ அவருக்கும் இந்த தேவை இருந்தது. குர்ஆனிலே சூரத்துல் மாயிதாவில் அல்லாஹ் கூறுகின்றான், கானா யகுலானி தஆம். அவர்கள் இருவரும் சாப்பிட்டார்கள். அவர்கள் சாப்பிடக்கூடிய விஷயத்தை எது குர்ஆன் பதிவு செய்து? அவர்களுக்கு சாப்பிடக்கூடிய தேவை இருந்தது. அப்போ தேவை இருக்கக்கூடியவன் இறைவனாக இருக்க முடியாது, தேவையற்றவன் தான் இறைவன். அப்போ அவர்கள் சாப்பிட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தேவை இருக்கிறது. எந்த ஒரு பெரிய தூய்மையான மனிதனாக இருந்தாலும், எந்த ஒரு பெரிய மனிதனாக இருந்தாலும், இப்போ பிரியாணி கொடுத்தா கொஞ்சம் நேரத்தில் பாத்ரூம் போவாங்க இல்லையா? இப்போ இது அவர்களுடைய தேவை. ஆனால் அல்லாஹுக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது. சினத்துன் ஒலானும், சிறிய தூக்கமோ பெரிய தூக்கமோ, ஒரு சோர்ந்து போகக்கூடிய பழக்கமோ அல்லது தூங்கக்கூடிய பழக்கமோ எதுவும் கிடையாது. அதுதான் அல்லாஹ். இந்த தன்மை யாரிடமிருந்து இருக்கிறதா? அவன் தான் அல்லாஹ். அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத். அவன் யாராலையும் பெறவும் இல்லை, அவன் எவராலையும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு அத்தா, அம்மா, பிள்ளை, மக்கள், மனைவி, குழந்தைகள் யாரும் கிடையாது. ஏன் அப்படி வந்தது அப்படின்னு சொன்னால், அப்போ அவங்களையும் கடவுளுக்கு சமமாக நாம் பார்க்க வேண்டுமா இல்லையா? பிள்ளைங்க அப்படின்னு சொன்னால் பிள்ளையுடைய அந்த அந்தஸ்து, அப்போ கடவுளுடைய பிள்ளை, அப்போ அவரும் கடவுள். இப்படி தான் இங்கே அதிகமான மக்கள் இந்து மதத்தில் வணங்கிட்டு இருக்காங்க.
அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களும் கடவுள், அவங்களுடைய அத்தா அவங்களும் கடவுள், அப்போ அவங்களுடைய தங்கச்சி அவங்களும் கடவுள். இந்த மாதிரி கடவுள்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கிறது. அப்போ அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்கள் இந்த மாதிரி அவங்களும் கடவுள், இந்த மாதிரி கடவுள்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கிறது. அப்போ அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்கள் இந்த மாதிரி தேவையும் இருக்காது அந்த கடவுளுக்கு, அந்த அல்லாஹுக்கு. அவர்களுக்கு பிள்ளைகளும் இருக்காது, அவர்களுக்கு அத்தா அம்மா அதுவும் யாரும் கிடையாது. லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அவனுக்கு சமமாக யாரும் கிடையாது, அவனுடைய பெயருக்கு சமமாக யாரும் கிடையாது, அவனுடைய தன்மைக்கு சமமாக யாரும் கிடையாது. உதாரணத்திற்கு நமக்கு கடைசியாக வந்த தூதர் நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களையும் அல்லாஹுடைய தன்மையை இணைந்து பேசினால் அதுவும் ஒரு விதத்தில் ஷிர்க், அதுவும் ஒரு விதத்தில் அல்லாஹுக்கு சமமாகக்கூடிய ஒரு காரியம். உதாரணத்திற்கு இன்று நிறைய முஸ்லிம் மக்கள் அறியாமைத்தனத்தில் அல்லது தெரிந்தும் வேணுமென்று அல்லாஹுடைய தூதருடைய அந்த அந்தஸ்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹுக்கு சமமாக்குகிறார்கள். உதாரணத்திற்கு அல்லாஹுடைய ஒரு பெயர் அந்நூர். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? பிரகாசமானவன். அல்லாஹ் ஒளி. ஆனால் அவர்கள் சொல்வார்கள் முஹம்மது ரசூல்லா அவர்களும் ஒரு நூர், அவரும் ஒரு ஒளி. அதுக்கு ஒரு ஆதாரம் சொல்லுவார்கள். சூரத்துல் மாயிதாவில் ஒரு வசனம் இருக்கிறது, அவர் ஒரு நூறாக வந்தார்கள். அது சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அந்த வசனத்துடைய முழு விளக்கத்தை படித்தால் அங்கே சொல்லக்கூடிய அந்நூர் எந்த ஒரு பொருளை குறிக்கிறது என்று சொன்னால் அல் குர்ஆன். இந்த குர்ஆனை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்நூர் என்று சொல்லுகின்றான். ரசூலுல்லாஹ் அவர்களை நூர் என்று சொல்லவில்லை. மாறாக ரசூல் அவர்கள் முஹம்மது நபி அவர்கள் ஒரு மனிதராக இருக்கிறார் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். குல் இன்னமா அன பஷர், நபியை நீங்கள் சொல்லுங்கள். சூரத்துல் காஃப் 18வது அத்தியாயம் 110வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் மக்களிடம், இன்னமா அன பஷர், நானும் ஒரு மனிதன்தான், மிஸ்லுக்கும் உங்களை போலதான், யூஹா இலையே, எனக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? யூஹா இலையே, என்னிடம் இறை செய்து வருகிறது, என்னிடம் வஹி வருகிறது. என்ன இறை செய்தி? அன்னமா இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், வணக்கத்திற்குரிய உண்மையான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை என்று அந்த இறை செய்தி என்னிடம் வருகிறது, உங்களிடம் வரவில்லை. அதுதான் எனக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஃபமன் கான் யர்ஜு லிகா ரப்பிஹி, எவன் அந்த இறைவனை, யாருக்காக இந்த உலகத்தில் பார்க்காமல் நம்பிக்கை கொள்கிறார்களோ அந்த இறைவனை மீட்க, அந்த இறைவனை பார்க்க, அந்த இறைவனை சந்திக்கக்கூடிய அந்த ஆசை யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா, நல்ல காரியங்களை செய்யுங்கள், நல்ல அமல்களை செய்யுங்கள். நல்ல காரியங்கள் செய்வது கஷ்டமா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஒரு சகோதரனை பார்த்து சிரித்தால் அதுவும் ஒரு தர்மம், அதுவும் ஒரு நன்மை. நீங்கள் தலை செய்யும்போது ரசூலுல்லாஹ் இடது பக்கமாக வலது பக்கமாக தலை செய்வினார்கள், இதுவும் ஒரு நன்மை. செருப்பு போடும்போது பிஸ்மில்லா என்று சொல்லி போடுங்கள், வலது காலுடன் நீங்கள் போடுங்கள், இது ஒரு நன்மை. அப்போ சின்ன சின்ன விஷயம் அல்லாஹுடைய தூதர் கற்றுக் கொடுத்த வழிமுறையில் நாம் இருந்தால் இதெல்லாம் நன்மையாக போய் சேரும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்கின்றான், ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, அவனை வணங்கக்கூடிய அந்த வழிபாட்டில், அந்த இபாதத்தில் யாரையும் இணைக்காதீர்கள், ஷிர்க் செய்யாமல் இருங்கள். அப்படிப்பட்ட இபாதத் உங்களிடம் இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வை சந்திக்கலாம். அல்லாஹு அக்பர். நாளை மறுமையிலே காஃபிர்கள், அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய மக்கள் சொல்லுவார்கள், இந்த முஸ்லிம்கள் சொன்ன அடிப்படையில் இந்த மறுமை நாள் நடந்துவிட்டது, இந்த சொர்க்கமெல்லாம் நரகமெல்லாம் தெளிவாகப்பட்டது, மனிதர்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள். அப்போ அல்லாஹ் சொல்லி கொண்ட எந்த இறைவனை அவர்கள் வணங்கி கொண்டார்களோ அந்த அல்லாஹுடைய பேச்சு நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அந்த அல்லாஹை நாங்கள் பார்க்க வேண்டும், அந்த அல்லாஹை நாங்கள் சந்திக்க வேண்டும் என்று அவர்கள் துடிப்பார்கள். அல்லாஹ் சொல்லுவான், அவர்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காது. சூரத்துல் கலமில் வரக்கூடிய வசனம், அந்த இடத்தில் அவங்க சஜ்தா செய்ய ஆசைப்படுவாங்க. யா அல்லாஹ், உனக்கு நான் பணிபுரிந்து நான் சஜ்தா செய்ய ஆசைப்படுகிறேன். யௌம யுக்ஷஃபு அன் சாக், அவர்களுடைய அந்த விலா எலும்பை, அந்த முது எலும்பை அல்லாஹ் ஸ்ட்ரெயிட் ஆக்கிடுவான். அவங்க வளைய முடியாது, சஜ்தா செய்ய முடியாது, குனிய முடியாது. ஏன்? அந்த இடத்துல ரிசல்ட் மட்டும் தான் சொல்லப்படும். இபாதத்து இந்த இடத்துல மட்டும்தான். இந்த உலகத்தில் உங்களுக்கு வாய்ப்பு வரும், அல்லாஹ் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பான். ஒரு மனிதன் தன்னுடைய இறைவனை சஜ்தா செய்கின்றான் என்று சொன்னால், தன்னுடைய இறைவனை வணங்குகின்றான் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹ் நிறைய மக்களுக்கு அந்த இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்கு அந்த ஒரு பாக்கியம் எல்லோருக்கும் கொடுப்பதில்லை.
அப்போ சஜ்தா செய்வதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் மனிதர்கள் சஜ்தா செய்வார்கள், முயற்சி செய்வார்கள். அல்லாஹ்வை மறுத்த மனிதர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது. ஆனால் சொர்க்கத்தில் நுழைந்து அல்லாஹ்வை நம்பி இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கு, அந்த முஸ்லிமான மக்களுக்கு, அந்த நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் தன்னை வெளிப்படுத்துவான். அந்த ஹிஜாபை திறந்து விடுவான். நான் யார் என்று அல்லாஹ் தன்னை வெளிப்படையாக காட்டுவான். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அந்த முழு நிலாவை, இந்த முழு சந்திரனத்தை நீங்கள் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அதே மாதிரி சொர்க்கவாசிகள் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்களும் சஜ்தா செய்ய ஆசைப்படுவார்கள். அல்லாஹ் சொல்லுவான், இந்த இடத்தில் அதுக்கு அந்த இந்த இடத்தில் உங்களுக்கு அது ஒரு நேரம் கிடையாது, அது உலகத்தில் தான். நீங்கள் அந்த இடத்துல செய்த சஜ்தாக்கு தான் இது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி. லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஜியாதா. சூரத்துல் யூனுஸில் வரக்கூடிய வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், யார் இந்த உலகத்தில் அழகான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் அதிகமான கூலியை கொடுப்பேன். முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் சொல்லுகிறார்கள், இமாம்கள், அது அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம் அந்த மனிதர்களுக்கு கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். இப்பொழுது நாம் இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பு, நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த நிஅமத், இந்த அருட்கொடை, இந்த இஸ்லாமை, இந்த ஹிதாயத்தை, இந்த ரஹ்மத்தை, இந்த குர்ஆனை மக்களுக்கு ஏற்றி வைக்க வேண்டும், மக்களுக்கு சொல்ல வேண்டும். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் தகாசுரில் கூறுகின்றான், வல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். ஒவ்வொரு அருட்கொடைக்கும் அந்த நாளில் கேள்வி கணக்கு இருக்கிறது. அல்லாஹ் நாளை மறுமையிலே முஸ்லீமாக வாழ்ந்த இந்த மக்கள் அவர்களிடம் கேள்வி கேட்பான். இந்த உலகத்தில் உங்களுக்கு இந்த முஸ்லிமான இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு, அந்த பாக்கியம், அந்த நிஅமத், அந்த அருட்கொடை உங்களுக்கு கொடுத்தேன், நீங்கள் என்னை அறிந்து கொண்டீர்கள். ஆனால் எத்துணை மக்களுக்கு இந்த குர்ஆனை பற்றி, இந்த இஸ்லாமை பற்றி மக்களுக்கு சொன்னீர்கள்? நம்ம எல்லோருக்கும் தெரிந்த சூரத்துல் இக்லாஸ் எத்துணை முறை மக்களுக்கு சொல்லி காட்டீர்கள்? குல் ஹுவல்லாஹு அஹத், சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருத்தன் தான் என்று. இந்த செய்தியை எத்தனை மக்களுக்கு நீங்கள் அறிவிச்சீர்கள்? எத்தனை மக்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள்? அல்லாஹ் நாளை மறுமையிலே கேட்பான். நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? சகோதரர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். எதுக்கெல்லாம் நாம் முயற்சி செய்கின்றோம்? இந்த உலகத்துடைய படிப்புக்காக எத்தனை தூரம் நாம் கஷ்டப்படுகிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, குந்தும் கைர உம்மா, நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். காரணம், தஅமுரூன பில் மஅரூஃப், நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், வதன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுக்கிறீர்கள். அதுக்கும் உலமாக்கள் பதில் சொல்லுகிறார்கள், விளக்கம் சொல்லுகிறார்கள். முதல் நன்மை அல்லாஹை பற்றி மக்களுக்கு சொல்வது, முதல் தீமை அல்லாஹை பற்றி ஷிர்க் செய்யக்கூடிய அந்த காரியத்தை தடுப்பது. அப்போ முதல் கடமை நம் மீது என்ன இருக்கிறது? நமக்கு கிடைத்த அந்த இஸ்லாமுடைய மார்க்கம் மக்களுக்கு சொல்ல வேண்டும். நமக்கு தெரிந்த ஒரு சில வசனங்கள், நமக்கு தெரிந்த அல்லாஹை பற்றி ஒரு சில விஷயங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டும், அறிமுகம் பண்ண வேண்டும். ரசூலுல்லாஹ் என்றால் யார், அல்லாஹ் என்றால் யார் என்று நாம் சொல்ல வேண்டும், மக்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாளை மறுமையிலே நாம் சொல்லலாம், யா அல்லாஹ், உனக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து உன்னுடைய இந்த இறை செய்தி மக்களிடம் நான் போய் சேர்த்தேன் என்று பதில் சொல்வதற்கு தகுதியானவர்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் இஸ்லாத்திலே வாழ்ந்து அந்த இறைவனை, அந்த அல்லாஹ்வை வணங்கி கடைசி நேரத்திலும் அந்த ஈமானோடு மரணிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தந்து நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பார்க்கக்கூடிய அந்த நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.